இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனிஸ் அண்ட் பைக் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ பதறிட்டு இருக்காங்க. காரணம் கெஃபே நார்ம்ஸ் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் கொண்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு லாஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறது டெஸ்லா. டெஸ்லா எதை விற்று காசு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலக்ட்ரிக் கார்ஸ். அது எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பாதி உண்மை பாதி தப்பு. டெஸ்லாவோட இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபேக்ட்ரியில் தயாரிக்கவும் முடியாது. ஆனால் அதுதான் பல குவார்ட்டர்ஸில் அவங்களுக்கான ரிசல்ட்ஸில் டெஸ்லா லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணியிருக்கு. அந்த ப்ராடக்டோட பேர் கார்பன் கிரெடிட்ஸ். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா காற்றை விற்று காசாக்குற வேலை. இப்போது அதே கேம் இந்தியாவுக்கும் வருது. அதனால தான் டாடா மோட்டார்ஸ் எல்லாம் கொதிச்சு போய் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான, எங்களுக்கெல்லாம் லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இது என்ன கதை அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கம்ப்ளீட்லி. வணக்கம் நேயர்களே. முதல்ல இந்த கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேஸ். உலகத்தில் CO2 எமிஷன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பெரிய காரணங்களில் ஒன்று டிரான்ஸ்போர்ட். நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், லாரி, இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய எமிஷன்ஸ் தான் CO2க்கான அதிகமான எமிஷன்ஸ் முக்கியமான காரணம். கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸை ஒரே நாளில் பேன் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா எக்கானமி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன வழி? ஸ்லோவாக ஆட்டோமேக்கர்ஸ் மேலே, காரோ இல்லை லாரியோ தயாரிக்கிறவங்க மேலே ப்ரெஷர் போடுறது. இப்போ எப்படி எத்தனால் 5, 10 அப்படிங்கிறத டக்குன்னு 20ன்னு மாற்றிட்டாங்கல்ல, ஒரு ப்ரெஷர் எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை ஆட்டோமேக்கர்ஸ் மேலேயே போடுறது. வருஷம் உங்களோட வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாக மாற்றுங்க. விச் இஸ் போன வருஷம் வந்த எமிஷனை விட அடுத்த வருஷம் வர்ற வெஹிக்கிளோட எமிஷன் கம்மியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கார்ஸ் அண்ட் பைக்ஸை தயாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை ஆட்டோமேக்கர்ஸ் மேலே எல்லா கவர்மெண்ட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் எமிஷன் ரூல்ஸோட ஆக்சுவல் பேசிக் ஐடியாவே. ஆனால் அமெரிக்கா இதை கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு வேற ஒரு வழி பண்ணாங்க. அந்த வழி தான் டெஸ்லாவுக்கு கோடிக்கணக்கில் காசை கொட்டி கொடுத்துருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, யுஎஸ் கவர்மெண்ட் கார் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் விற்கிற வெஹிக்கிள்ஸுக்கு மொத்தமாக இவ்வளவு தான் பொல்யூஷன் அலவுடு, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளவு தான் பொல்யூட் பண்ண முடியும், இதுதான் லிமிட், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பொல்யூஷன் லிமிட்டை. ஒவ்வொரு வருஷமும் இந்த லிமிட்டை நாங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வருவோம், விச் இஸ் இன்னுமே குறைச்சிக்கிட்டே வருவோம் அப்படின்றதையும் சொன்னாங்க. இப்போது டெஸ்லாவோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா விற்கிறது 100% எலக்ட்ரிக் கார்ஸ். பொல்யூஷனே கிடையாது. பொல்யூஷன் ஆக்சுவலி ஜீரோ as far as Tesla is concerned. நீங்க சார்ஜ் பண்றதுனால, எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்றதுனால அதுல பொல்யூஷன் வருது அப்படின்னு நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கலாம். பட் இங்க அவங்க பார்க்கறது காரோட டெயில் பைப்ல இருந்து புகை வருது இல்லையா, நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதன் மூலமா ஏற்படக்கூடிய பொல்யூஷனை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுத்த லிமிட்டை விட டெஸ்லா எவ்வளவோ பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் ஒன்னொன்னுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டா மாறும். அந்த சர்டிஃபிகேட் பேர் தான் கார்பன் கிரெடிட். ஒரு கார்பன் கிரெடிட் அப்படின்னா, கொடுத்துருக்கிற லிமிட்டை விட நான் ரொம்ப கம்மியாக இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் இந்த கார்பன் கிரெடிட். ஸோ இந்த ஃபோர்டு, ஜென்ரல் மோட்டார்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்றைக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை விற்றுக்கிட்டு இருக்காங்க. லிமிட்டை தாண்டி பொல்யூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது 2 சினாரியோ இருக்குது. ஒன்று இவி கம்பெனி, இன்னொன்று பெட்ரோல் அண்ட் டீசல் விற்கக்கூடிய கார்ஸ் அண்ட் லாரிஸ் விற்கக்கூடிய கம்பெனி. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் 3 சினாரியோ இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1, உடனடியாக இந்த ஃபோர்டு, ஜிஎம் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உடனடியாக அவங்களுடைய ஃபேக்ட்ரியை இவி ஃபேக்ட்ரியாக மாற்றணும். அதுக்கு பல பில்லியன் டாலர் செலவாகும், பல வருஷங்கள் எடுக்கும். ஸோ ஆப்ஷன் 1 ரூல்ட் அவுட். ஆப்ஷன் 2, கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டுறது. எதுக்கு? இந்த பொல்யூஷன் அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டணும். அப்படி பண்ணாலும் பெனால்ட்டி கட்டுற காசும் போகும், அதே சமயம் பேரும் கெடும். இந்த காரை நான் வாங்கி ஓட்டினேன் அப்படின்னா நானும் பொல்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த கார் வாங்குறவங்களுக்கு வரும். அது அந்த கார் கம்பெனியோட பேரை கெடுக்கும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் 2 ரூல்ட் அவுட். ஆப்ஷன் 3, டெஸ்லா கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட்ஸை காசு கொடுத்து வாங்கிடுறது. ஏன்னா டெஸ்லா இவி கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பொல்யூஷன் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய கார்பன் கிரெடிட்ஸ் இருக்குது. அந்த கார்பன் கிரெடிட்ஸை டெஸ்லா விற்கிறாங்க. அதை இந்த ஃபோர்டோ இல்லை ஜென்ரல் மோட்டார்ஸ் மாதிரியான நிறுவனங்கள்லாம் வாங்கிடுறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டுறதை விட, கம்பெனியோட பேர் கேட்டு போய் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு செய்கிற செலவை விட பார்க்கும்போது இந்த கார்பன் கிரெடிட்ஸை டெஸ்லாட்டிருந்து வாங்குறது அப்படிங்கிறது சீப்.
ப்ராப்ளம் உடனடியாக சால்வ் ஆயிருது. அதனால பெரும்பாலான கம்பெனிஸ் இந்த தேர்ட் ஆப்ஷனை தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் யாருக்கும் காசு கொடுக்கல, கவர்மெண்ட் யாருக்கிட்டையும் காசும் வாங்கல, கவர்மெண்ட் வெறும் ரூல்ஸ் மட்டும்தான் போட்டாங்க. அந்த ரூல்ஸை வச்சு கம்பெனிஸ் தங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரேட் செட்டப்பை உருவாக்கிட்டாங்க. ஒரு புது மார்க்கெட் உருவாயிருக்கு, காத்தை எப்படி காசாக்குறது அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்ப்போமா? டெஸ்லாவுக்கு தேவையானதை விட எக்கச்சக்கமான கார்பன் கிரெடிட் பாயிண்ட் அவங்களால தானாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த சர்ப்ளஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸை பெட்ரோல் டீசலை நம்பி இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ்க்கு அவங்க விற்கிறாங்க. டெஸ்லாவோட டோட்டல் ரெவென்யூல கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வெறும் 2 to 3% தான் ஒரு வருஷத்துக்கு. இவ்வளவுதானா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ட்விஸ்டே இங்கே தான். என்னன்னா, இந்த கிரெடிட் பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. காரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டீல் வேணும், பேட்டரி வேணும், லேபர் காஸ்ட், இது எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த காஸ்ட் எல்லாத்தையும் அந்த கார்ல வச்சு ஒரு ப்ராஃபிட் போட்டு அந்த காரை வித்ததுக்கு அப்புறமும் 2-3% இந்த கார்பன் கிரெடிட் மூலமா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்பன் கிரெடிட்டுக்கு அவங்க எதுவுமே செலவு பண்றது இல்ல. ஈவி விற்கும் போதே, அதாவது எலக்ட்ரிக் காரை விற்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கார்பன் கிரெடிட் வந்துருது. அதனால 2 to 3% ரெவென்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுசுமே ப்ராஃபிட். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஆனுவல் ப்ராஃபிட்ல நீங்க பார்க்கும்போது 30 to 40% இந்த கார்பன் கிரெடிட்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு. சில குவார்ட்டர்ஸ்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னன்னா, இந்த கார்பன் கிரெடிட் வருமானம் இல்லை அப்படின்னா டெஸ்லா ஆக்சுவலா நஷ்டத்தில் இருந்திருக்கும். உலகத்தோட மிகப்பெரிய ஈவி கம்பெனியுடைய ப்ராஃபிட் என்ஜின் எது அப்படின்னா கார்ஸ் கிடையாது, காத்து. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். 2020 டெஸ்லாவுடைய ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ராஃபிட்டபிள் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வருஷம் டெஸ்லாவுடைய நெட் ப்ராஃபிட்ங்கிறது சுமார் $721 மில்லியன். ஆனா அதே வருஷம் கார்பன் கிரெடிட்ஸ் வித்ததுனால அவங்களுக்கு வந்த வருமானம் $1.6 பில்லியன். அதாவது கிரெடிட்ஸ் வருமானத்தை எடுத்துட்டா டெஸ்லாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இயர் அப்படின்ற அந்த டேக் இருக்குல்ல, அது போயிட்டு அந்த வருஷமும் அவங்க நஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ டெஸ்லாவை ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தது கார்ஸ் மட்டும் இல்லை, இந்த கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட்ஸும் தான். ஆன் த அதர் சைடு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அதை டீல் பண்ணுறாங்க? ஈவியில் டெஸ்லா உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம். மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க அக்ரிமெண்ட்ஸே கூட போட்டுக்கிறாங்க. யூரோப்பில் ஃபியட் கிறிஸ்லர்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ அது ஸ்டெலன்டிஸ் குரூப்னு சொல்லுவாங்க. தன்னோட எமிஷன் டார்கெட்ஸ் ஆக்சுவலாக மீட் பண்ண முடியாம டெஸ்லாவோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளீன் கார்ஸை என் கணக்கில் சேர்த்துக்கோ, நாங்க அதுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. அந்த டீலோட மதிப்பு hundreds and millions of euros. ஒரு காம்படிட்டர் இன்னொரு காம்படிட்டருக்கு பொல்யூஷனுக்காக காசு கட்டின கதை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ டெஸ்லா இந்த கிரெடிட் பிசினஸ் ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் அவங்க சம்பாரிச்ச மொத்த கிரெடிட் வருமானம் எவ்வளவு அப்படின்னா ஏறக்குறைய $10 பில்லியன் அதிகம் அப்படிங்கிறது தான் எஸ்டிமேட்ஸ். which is இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகம். ஒரு நயா பைசா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஏறக்குறைய 1,00,000 கோடிக்கு மேல சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு தங்க முட்டையிடுற வாத்து, ஒரு கோல்டன் கூஸ். ஏன் அப்படின்னா, மற்ற கம்பெனிஸும் ஈவிஸ் அதிகமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் கார்பன் கிரெடிட்ஸ் வரும். அவங்களுக்கும் அந்த கிரெடிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த கார்பன் கிரெடிட்ஸ்க்கான தேவையே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட யூஎஸ் உடைய அந்த எமிஷன் ரூல்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிக்டர் பண்ணாம தளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் டிமாண்ட் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த கிரெடிட் சர்டிஃபிகேட்ல தான் இவ்வளவு காசு இருக்கே, நானே அதை வித்தா என்ன அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் இறங்கிட்டாங்க. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டெஸ்லாவும் ஃபோர்டும் ஒரு டீல் பேசி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு கிரெடிட் பாயிண்ட் $2 அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன், ஒரு பேரம் பேசி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் டெஸ்லா $2 விற்கிறான், நான் அதை $1 வித்தா ஃபோர்டு டெஸ்லாட்ட போகாம டைரக்டா என்கிட்டயே வந்துருவான்ல. அதே மாதிரி டெஸ்லாவும் அவங்கிட்ட இருக்கிற அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை என்கிட்டயே $1 விற்கலாம்ல. அவங்கிட்ட வாங்கி இவங்கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாம $1 என் கைக்கு வந்துரும்லன்னு கவர்மெண்ட் நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கான தேவையே இல்லாம போயிடும். அண்ட் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கறத டெஸ்லா தெரிஞ்சு வச்சுதான் இந்த கிரெடிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணாமல் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட்டே அதை வித்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு, அதை தான் இந்தியாவில் பண்ணுறாங்க. அதுதான் அந்த கேஃப் நார்ம்ஸ். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.